ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தொய்யாக்கீரை குழம்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம துவரம்பருப்பு கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். எதுக்காக ஊற வைக்கணும்னா ஊறிச்சுன்னா கொஞ்சம் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்காக தான் அதை ஊற வச்சுட்டு அடுத்து கீரை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். தொய்யாக்கீரை எடுத்துகிட்டு அதை 5 டைம் கழுவிக்கலாம். நல்லா ஒரு 5 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லா அலசிக்கோங்க, ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால தான் நல்லா கழுவி எடுத்துட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் இப்போ அதை கழுவி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் சின்ன வெங்காயமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 5 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்க, கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து ஒரு 5 வரமிளகா, 5 பச்சை மிளகா, 2-3 பழுத்த மிளகா சேர்த்தாச்சு. இதோட நமக்கு அந்த பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல, அதை கழுவி ஒரு 2 டைம்ஸ் கழுவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சள் உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிக்கோங்க தண்ணி. ஏன்னா கீரையிலே தண்ணி விடும். அதனால் நிறைய தண்ணி வைக்க தேவையில்ல. அவள் தாங்க. குக்கர் மூடி நான் ஒரு 4 விசில் விட்டுக்கிறேன். ஏன்னா பருப்பு வேகணும்ல, அதனால் கீரை சீக்கிரம் வெந்துடும், பருப்பு வேக லேட் ஆகும்ல. பாருங்கள், இப்போ 5 விசில் வந்துருச்சு, 4 விசில் வந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் எடுத்து விட்டுறலாம். பாருங்கள், விசில் எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்திருக்குங்க. அப்புறம் தண்ணி இருக்குல்ல, கீரை தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இந்த கீரை இருக்குல்ல, முழுசாக இருக்கிறத கடைஞ்சிடலாம். நல்லா மத்து வச்சு நல்லா கடையணும். நீங்கள் சட்டியில் கூட கடைஞ்சிக்கோங்க. எனக்கு சட்டியில் கடைஞ்சி அதை உடஞ்சிடணும் பயம். அதனால் நான் குக்கர்லேயே கடைகிறேன். நீங்கள் சட்டியில் கரைய முடியும்னா கரைஞ்சிக்கோங்க, சீக்கிரம் மஞ்சிடும் சட்டியில். இது குக்கரில் ஓரளவுக்கு தான் கடைய முடியும். பாருங்கள், இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ அந்த தண்ணி நம்ம இதில் சேர்த்துடலாம் குக்கர்லேயே. பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிடலாமா? இதை தாளிக்கிறதுக்கு நான் ஒரு குண்டா எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்க எண்ணெய் பாத்திரமோ அதை எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயட்டும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பொரியட்டும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே கருவேப்பிலை சேர்த்தா ரொம்ப தீஞ்சிரும். அதனால தான் வெங்காயம் சேர்த்துட்டு நான் சேர்க்குறேன். ஏன்னா வெங்காயம் நல்லா அதில் ஒவ்வொரு தொலி வர்ற மாதிரி நல்லா வதங்கணும். பாருங்கள், இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரை கடைஞ்சி வச்சுக்கலாம், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே மூடி போட்டு மூடணும். அப்போ தான் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதை ஊற்றுறத காட்ட முடியல, அதனால தான் ஊற்றி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.